திருச்சி கொங்குநாடு காலேஜில் நடக்க போற அத்லெட்டிக் இன்டர்சோனுக்கு இன்னும் சொற்பமான நாட்கள் மட்டும் தான் இருக்கு. நம்மளும் அங்க கலந்துக்க போற தடகள போட்டியாளர்ன்றதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாமே காலேஜ்ல சப்மிட் பண்ணோம். இந்த தேனோஸ் பையனுக்கு நான் காலேஜுக்கு ஒரு விஷயம் எப்படி தெரிஞ்சுனே தெரியல. கரெக்டா மோப்பம் புடிச்சிட்டான். எனக்கு ஒரு போனை போட்டு ஒரு பொங்கலும் 3 போண்டாவும் பார்சல் வாங்கிட்டு வந்துருமாப்ல அப்படின்ட்டான். சரின்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போட வேண்டிய எல்லா ஜெராக்ஸையும் கரெக்டா போட்டுட்டு காலேஜ்ல எடுத்து போய் பத்திரமா கொடுத்துட்டேன். இந்த டாக்குமெண்ட் விஷயத்துல ஏதாவது பிசிறு தட்டுச்சுன்னு வைங்க, நம்மளோட போட்டி மொத்தமா முடிஞ்சிடும். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு மணி ஒரு 12:30 பக்கம் ஆயிருச்சு. நான் வேற காலைல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லையா, பேட்டரி போன வண்டி மாதிரி உட்காந்து இருந்தேன். அப்புறம் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு ஏஞ்சி ஒரு 5 மணிக்கா காஃபியை போட்டு 2 முட்டையும் பீனட்டும் சாப்பிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நம்ம நண்பர் தனுஷ் கரெக்டா போன் வச்சிட்டான். சரி நம்மளும் சும்மா தானே வீட்டுல இருக்கணும்னு சொல்லி சொன்ன வேகத்துக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல சண்டை போட்டு டீமை பிரிச்சு ஒரு வழியா மேட்ச் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த 1 மணி நேரம் டைம்ல டீமை பிரிக்கிறதுக்கே 1/4 மணி நேரம் வேஸ்டா போயிருது. எல்லாரும் சேர்ந்து வாசுருதீன் அந்த பக்கம் 2 பேரை, வாசுருதீன் இந்த பக்கம் 2 பேரை பிரிச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். நாங்க விளையாடுறதே வாரத்துல ஒரே ஒரு நாள். ஆனா அதை மனசுல வச்சிருந்தப்பே இந்த மாதிரி டிஸ்கஷன் தான். அதுக்கப்புறம் கடைசியா 1 மணி நேரம் விளையாட முடிச்சிட்டோம். எங்க டர்ஃப் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கெஃபே திறந்திருந்தாங்க. அங்க போயிட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு இன்னைக்கான நாள் இத்துடன் நிறைவடைகிறது. நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.